நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மீல் மேக்கரில் ஒரு கிரேவி தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ரைஸ், சப்பாத்தி, நான், பராத்தா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி வந்து நம்ம ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி. ரைஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து சப்பாத்தியோட குழந்தையில கொடுத்து விடலாம் இந்த கிரேவி. பேச்சுலர்ஸ்க்கும் இது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு உப்பு போட்டுக்கலாம். நான் 1 கப் சோயா எடுத்திருக்கேன், அதாவது மீல் மேக்கர். அதை வந்து போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வச்சுட்டிங்க அப்படின்னா இதுலேயே நல்லா வெந்துடும். ஸோ இது கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா வந்து உப்பி வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிடலாம், தண்ணி பிழிஞ்சு எடுத்துடலாம். ஏன்னா தண்ணி இருக்கக்கூடாது, இருந்தால் டேஸ்ட் இருக்காது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் தண்ணியே இல்லை. ஸோ அதை எடுத்து அப்படியே சைடில் வச்சிடலாம். இப்போது ஒரு மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் கரகரப்பாக அரைச்சிக்கலாம். இதுலேயே நம்ம ஒரு 5 தக்காளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி போடுறதுனால ஃப்ரெஷ் க்ரீம் போட வேண்டியதில்லை. அப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி இதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். நீங்கள் வதக்கி கூட அரைக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான மெத்தட். அப்படியே எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு நம்ம வதக்கிறது. இப்போ ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு ஜீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப், பச்சை மிளகாய், நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு விழுதை போட்டுட்டு பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கணும். இதில் வந்து இஞ்சி பூண்டெல்லாம் அரைக்கும்போது தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் கிரேவி நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போது தக்காளி, முந்திரி விழுது அதையும் போட்டுக்கணும். இதுலேயுமே உங்களுக்கு பச்சை வாசனை போனால் தான் நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. நல்லா வதக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. ஸோ இப்போ நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன், இல்லைனா பட்டர் கூட போட்டுக்கலாம். பட்டருமே வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதுக்கு. சால்டட் பட்டர், அன்சால்டட் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே சோயாவில் போட்டிருக்கோம், அது வந்து சால்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நல்லா பார்த்து போட்டுக்கோங்க கிரேவிக்கு. மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம். ஸோ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், நீங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் கூட போட்டுக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சுருந்த சோயாவையும் உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரேவிக்கு ஒரு திக்னஸை கொடுக்கும், அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ உருளைக்கிழங்கு ஹெல்த்தியானது கூட. ஸோ இதிலே கேப்சிகம் போகிறதுனால நீங்கள் போட்டுக்கலாம். கேப்சிகம், காலிஃப்ளவர் எல்லாமே. இதில் தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே எல்லாம் ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பன்னீர் கூட போட்டுக்கலாம். அதுவுமே டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதுக்கப்புறம் மூடி 3லேருந்து 4 விசில், அவ்வளோதான். ஏற்கனவே எல்லாமே வெந்துருச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உருளைக்கிழங்குக்கும் கிரேவிக்கும் 3 விசில் விட்டுட்டால் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறமா எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கிரேவி வந்து அப்படியே கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. ரொம்ப பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியோடு இருக்குது. ஸோ இப்படி இருந்தாவே லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகும். ஸோ இப்போ கசூரி மேத்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். இது 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கசூரி மேத்தி போட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முந்திரி எதுக்காக போட்டிருக்கோன்னா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக. ஃப்ரெஷ் க்ரீம் போடுறதுனால நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா பால் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட நீங்கள் சுகர் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நான் சொல்கிறது. நீங்கள் அதை போடலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். இப்போ கசூரி மேத்தி கொஞ்சம் தூவிட்டு கொஞ்சம் நெய் வச்சிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி. இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயுமே 1900 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் food.in அப்படிங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் சோயா அந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்திருக்கு.